Hi friends, welcome to Sai KS Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு பியூட்டி டிப்ஸ். அது ஹேர் growthக்குள்ள ஒரு பியூட்டி டிப்ஸ் தான் நான் சொல்ல போறேன். ஒரு ட்ரிங்க், இது வந்து பயோட்டின் ட்ரிங்க் சொல்லுவாங்க. இந்த ட்ரிங்க்ல பார்த்தீங்கன்னா அவ்ளோ நட்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து சேர்த்து தான் இந்த ட்ரிங்க் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஸோ இந்த ட்ரிங்க் நல்லா வந்து வாரத்தில் 2 நாள் கண்டிப்பாக 2 நாள் எடுத்துக்கணும். 2 நாள் எடுத்தோம் அப்படின்னா நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிங்க்ஸ்க்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸுங்கிறது பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பயோட்டின் ட்ரிங்க்குக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஹேர் க்ரோத்து, ஹேர் ஃபால்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு ட்ரிங்க். இது எப்படி என்னங்கிறது பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நிலக்கடலையை நான் வந்து நைட்டே ஊற வச்ச நிலக்கடலை ஒரு 4 ஸ்பூன் எடுத்துருக்கேன். அதே மாதிரி 4 ஸ்பூன் அரசாணிக்காய் விதைம்பாங்க, இது எல்லாம் சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கும் அரசாணிக்காய் விதை. இதையும் நைட்டே ஊற வச்சு ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பாதாம் ஒரு 6 பாதாம் நைட்டே ஊற வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வால்நட் ஒரு 4 பீஸ் வால்நட் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேங்காய் பால், ஒரு மூடி தேங்காய் பால் வந்து நல்லா மிக்சியில் அடித்து அதோட பால் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் முக்கியமான இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா பழம் எடுக்கும்போது எப்போவுமே இந்த மாதிரி பிளாக் கலராக இருக்கிற மாதிரி பழம் எடுத்துக்கோங்க, அதில் தான் நல்ல சத்து இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா சப்போட்டா, இந்த சப்போட்டாக்கு பதிலாக பெரிஸ் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராபெரி, கூஸ்பெரி இந்த மாதிரி பெரிஸ் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சப்போட்டாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா அவ்வளோ விட்டமின்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ட்ரிங்க் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த கடலையை ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வந்து அரசாணிக்காய் விதை, அப்புறம் பார்த்தா நம்ம எடுத்து வச்சுருக்க பாதாம், வால்நட்ஸ், அப்புறம் இந்த பனானா நம்ம கட் பண்ணி போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பனானா நம்ம என்ன பனானா வேணாலும் எடுத்துக்கலாம், ஆனால் லைட்டாக அந்த தோலில் வந்து நல்லா கருப்பு இருக்கணும், அந்த மாதிரி பனானா எடுத்துக்கோங்க, பழுத்த பனானாவாக. நெக்ஸ்ட்டு இந்த சப்போட்டாவும் நம்ம போட்டுடலாம். சப்போட்டாவும் கட் பண்ணி போட்டுடலாம், அந்த சீட்டை எடுத்து கட் பண்ணி போட்டுருங்க. நம்ம சப்போட்டாவும் சேர்த்தியாச்சு. இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் அப்படியே ஊற்றிடலாம். ஊற்றி நம்ம மிக்சியில் அடித்து எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பயோட்டின் ட்ரிங்க் ரெடி. இது வீக்லி ட்வைஸ், 2 நாள், வாரத்துக்கு 2 நாள் நம்ம இதை இன்டேக் குடித்தோம் அப்படின்னா நல்ல ஹெல்த்தியான, திக்கான, அடர்த்தியான ஹேர் க்ரோத் வரும். அதுவும் இல்லாமல் இப்போ நமக்கு நல்ல ஹேர் ஃபால்ஸ் இருக்குது, நம்ம முடி அடர்த்தி இல்லை, ஷார்ட்டாக இருக்குது அப்படின்னா இந்த ட்ரிங்க்கை கண்டிப்பாக குடிங்க. நல்ல விட்டமின்ஸ் எல்லாமே இருக்குது, நம்ம நட்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாமே சேர்த்திருக்கோம். ஸோ ட்வைஸ் இன் அ வீக் இது எடுத்தோம்னா கண்டிப்பாக ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ளே உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். முன்னாடி இருக்க ஹேருக்கும் இப்போ நம்ம ட்ரிங்க் எடுத்ததுக்கப்புறம் உள்ள ஹேருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். இந்த ட்ரிங்க் பார்த்திங்கன்னா சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே வந்து ட்ரிங்க் பண்ணிக்கலாம். சப்போஸ் இப்போ சின்னவங்களுக்கு கொடுக்குறா இருந்தால் இதில் வந்து தேன் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஸ்வீட்டாக தான் இருக்கும். சப்போஸ் குழந்தைகளுக்கு குடிக்க விருப்பம் இல்லை அப்படிங்கும்போது கொஞ்சம் தேன் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒயிட் சுகர் வேண்டாம், அவாய்ட் பண்ணிக்கோங்க. தேன் இல்லை நாட்டு சக்கரை, பனங்கற்கண்டு பொடி அதை யூஸ் பண்ணி நம்ம இந்த ட்ரிங்க்கு குழந்தைகளுக்கு கொடுக்குறா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். பெரியவங்க குடிக்கிறா இருந்தால் அப்படியே குடிச்சிக்கலாம். சப்போஸ் பெரியவங்களுக்கும் இதில் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்வீட்னஸ் வேணும் அப்படிங்கும்போது
இந்த மூணில் ஏதோ ஒன்று இது பண்ணிக்கலாம். பட் ஒயிட் சுகர் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்காதீங்க. இது செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை இன்டேக் பண்ணிவிட்டு உங்களோட ஹேர் க்ரோத் எப்படி இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எம்மி